ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம வெண்பா குட்டியை மல்லி இருந்துக்கிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அது மூலிமா வெண்பா இருக்கிற இடத்துக்கு அந்த லூஸு இருக்கே, அந்த லூஸு யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த லூஸை வர வைக்கிறாங்க. அது இருந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி நான் வர முடியாது, நான் ஏன் வரணும் அப்படி இப்படின்னு சொல்ல, அப்படியா ஒரு வீடியோ ஒன்று உன் ஃபோனுக்கு அனுப்புகிறேன், அந்த வீடியோ நல்லா இருந்தால் வா, நல்லா இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய என்னென்ன டார்ச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒரு வாக்குமூலம் கொடுத்தா இல்லையா, அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. என்னடா இது கொஞ்சம் தான் இருக்க வீடியோ, இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் உடனே அடித்தா பாருங்கள் ஃபோனு இந்த நிஷா. அதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு என்ன சும்மா ஃபோன் பண்ணி என் உயிரை வாங்கிட்டு இருக்க, என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு பொறுமையாக கேளு, ஃபோனை வச்சிடாது அப்படின்னதும், நீ ஃபோனை வைக்கிறப்ப ஏன்னாக்கும் அப்படி தான் இருந்திருக்கும், இப்படி தான் இருக்கணும், அதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, உடனே சரி இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நான் சொல்கிற இடத்துக்கு வா, வந்து இந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வரேன் அப்படின்ட்டு படன்னு கிளம்பி ஓடி வர்றப்ப என் வெண்பா குட்டியும் கூப்பிட்டு வரணும், அதுதான் முக்கியம் அப்படின்றது வந்து சரி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடியோவை போட்டு ரசிச்சுட்ருக்காங்க நம்ம மல்லி. பார்த்தீங்களா அரவிந்த் இவன் எவ்வளோ கேவலமானலாம் இருந்திருக்கான்னு. நான் கூட ஏதோ கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டேன், ஏதோ நம்ம அக்கா பொண்ணு அதனால் இவளை சந்தோஷமாக பார்த்துக்கலாம், நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவன் மனசு மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா இவங்க பணத்துக்காக மட்டும்தான் ஆசைப்பட்டு வெண்பாவை கூப்பிட்டு போனாங்களே தவிர இந்த வெண்பா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. அது தெரியாமல் நம்ம ஏன் தான் அவங்கக்கிட்ட விட்டுட்டு வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெண்பா குட்டி நீ எதுக்கும் கவலையப்படாதாங்க, நாளைக்கு காலையில் வரையும் போகிறோம், நாங்கள் எப்படியாச்சும் கேஸில் ஜெயிச்சுட்டு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறோம், நான் அப்பா நீ 3 பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறோம். அதுக்கு நடுவில் வேறு எந்த கபோதி நாய்களுக்கும் இடமே கிடையாது, அவங்களாம் தூக்கி துரத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷம் அப்படின்னா என்னன்றதை நான் உனக்கு வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட ஆசையாக பேசி சந்தோஷமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல எப்படியோ இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொலிர் 4 வைக்கிறாங்க நம்ம மல்லி. ஏய் பேசிகிட்டே இருக்கப்போ ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஏன் அடிக்கிறேன்னா நீ பண்ண வேலைக்கு உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இங்கே பார்த்துக்கோ நீயும் அந்த நிஷாவும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன ஃப்ராடு வேலை பித்தலாட்ட வேலை பண்ணீங்க அப்படின்ற எல்லா வீடியோதாகவும் இதில் இருக்குது. இதை மட்டும் நான் கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீயும் சரி உன் ஃபேமிலின்ற ஒரு இதுவும் சரி மற்ற பேர் கம்மியான வேண்டியதான். உன் ஃபேமிலியில் நிறைய பேர் இல்லை, அந்த ரஞ்சிதாவும் நீயும் தான் வாழ்க்கை முழுக்க கம்மி தான் இன்னும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தைக்கு ஒரு அரை பவுனாச்சும் இது போட்டுடணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை வந்து நான் மாட்டி விடவும் தயங்க மாட்டேன், உன்னை ஏதாச்சும் பண்ணவும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்துக்கிட்டு எப்படியாச்சும் இதிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம அந்த வெண்பாக்கு கொஞ்சமாச்சும் ஐஸ் வச்சு தான் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோயேன், அந்த குழந்தை நம்மளை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. அதுக்கப்புறம் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம நடுத்தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறா. சரி இனிமேல் நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக மனசு திருந்தி வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்லை, அது எல்லாமே பிளான், அதுவும் மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளான்னால யாருக்கு எவ்வளோ கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியல. மறுபடியும் ஃபைனல் இயரிங் வரப்போகுது, அதுக்கு நடுவில் நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுறது ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு பாடு ஆயிரப்போகுது. ஆனாலும் இந்த கேஸை வந்து நடத்துகிற நம்ம தேவசேனா மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட் மூலிமா கண்டிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்போம், எங்கள் வாழ்க்கையை நாங்களே காப்பாற்றிப்போம், எப்படியாச்சும் விஜய் வெளியே கொண்டு வரணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேற போகுது அப்படின்னு நினச்சாலே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போக வேண்டியதான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அதனால் எதுக்கு வன்மம் துரோகம் பழி வஞ்சம் அந்த மாதிரி சொல்லிட்டு எதுவுமே இல்லாத ஒரு அழகான நகரமாக அழகான கிராமமாக அழகான தெருக்களா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் எதுவுமே நடக்காது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.